ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். இன்னைக்கு வீட்டிலே எப்படி ஆர்காட் ஸ்பெஷல் மக்கன் பேடா செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மக்கன் பேடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கு பாதாம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். பிஸ்தா, முந்திரி இது மூணுமே வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் வந்து குங்குமப்பூ. அது வந்து உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம நெய்யில் வறுத்து நல்லா பொடியாக நறுக்கிடலாம். இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம மாவை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து சர்க்கரை போடாத கோவா கடையில் கிடைக்கும், இல்லை நம்ம வீட்டிலே பண்ணுறதுனாலும் கோவா பண்ணிக்கலாம். சுகர் போடாமல் பண்ணணும். சுகர் இல்லாதது 1/2 kg கோவா இருக்குது. இதில் வந்து 150 கிராம்ஸ் வந்து மைதா. இப்போ 1/2 kg கோவா எடுக்கிறீங்கன்னா 150 கிராம்ஸ் மைதா எடுக்கணும். 1 kg எடுக்கிறீங்கன்னா 300 கிராம்ஸ் மைதா எடுக்கணும். இந்த ரேஷியோ தான். இதை வந்து நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இதை பிசைஞ்சு ஒரு 1/2 an hour ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். இப்போ இந்த கோவா வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதை வந்து நல்லா நம்ம அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மைதாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம ஆப்ப சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக இதை போடுறது. இதை இப்போ நல்லா ரெண்டுத்தையும் பிசைஞ்சு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இதை பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது ஒரு 1/2 an hour 1 hour ஊறினா கூட பெட்டர் தான். நல்லா ஊறி சாஃப்டாக வரும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து ஜீரா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது 2 kg சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஜீரா பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பதம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இது நல்லா இந்த ஒரு பிசு பிசுப்பு இருந்தால் போதும். ரொம்ப இந்த கம்பி பதம் அது மாதிரிலாம் இருக்க வேண்டாம். நம்ம இப்படி ஊற்றுனா தண்ணி மாதிரி ஊற்றணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், ஊறும் நல்லா. இப்போ ஒரு பிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குங்குமப்பூ, அதை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மக்கன் பேடா வந்து எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் நெய்யை போட்டுட்டு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாதாம் போட்டுக்கலாம். இது நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒன்று வறுத்துருக்கும், ஒன்று வறுக்காமல் தீஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கும். அதனால தனித்தனியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. அதே மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சின்னதெல்லாம் தீஞ்சிடும், பெருசெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் முழுசாக இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், எடுத்துடலாம். இப்போ முந்திரி வறுத்துடலாம். இப்போ பிஸ்தாவும் லைட்டாக வறுத்துக்கலாம். பிஸ்தா நார்மலாகவே கொஞ்சம் வறுத்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து லேசாக வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் எடுத்துடலாம். இப்போ இது மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மக்கன் பேடாக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நடுவில் வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கணும்.
அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக உள்ள உட்காந்து நம்ம வெளியில் வராத மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது பொடிச்சு வச்சுருக்கேன் நட்ஸ் எல்லாம் இப்படி வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா மூடுற மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ லைட்டாக ஒரு உருட்டணும். வெடிப்பும் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஈவனாக இருக்கணும். ரொம்ப அமுத்துனீங்கன்னா வெளியில் வந்துடும். அதனால் லைட்டாக அமுத்தணும். அழுத்திட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இந்த ஷேப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உருட்டியாச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது ஆயிலு. இப்போ இந்த அளவு ஹீட் இருந்தால் போதும். ஒன்று ஒன்றா நம்ம இதில் போட்டுடலாம். நல்ல ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் வரணும். அதனால் ரொம்ப ஹீட் ஜாஸ்தி வச்சு நம்ம போட்டோம்னா டக்குன்னு மாறிடும் கலரு, உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக வச்சு தான் போடணும். பாருங்கள், நம்ம போட்டதெல்லாம் அப்படியே மிதந்துட்டு மேலே வரும். வந்ததுக்கப்புறம் கலர் மாற ஆரம்பிக்கும். நல்லா நம்ம போட்டதோட டபுள் சைஸ் பெருசாக வந்துடும். இப்போ இன்னும் நம்ம ஜீராவில் போட்டால் இன்னும் கூட சைஸ் பெருசாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருட்டிக்கணும். எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். மக்கன் பேடா வந்து இந்த சைஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடணும். கலர் வந்து இந்த மாதிரி டார்க் கலராக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வேகும். இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்து டைரெக்டாக ஜீராவில் போட்டுறாதீங்க. அப்படியே அந்த எண்ணெய்லாம் போயிடும். அதனால எடுத்து ஒரு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜீராவில் போடலாம். ஜீரா கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். ஆறி போய் போட்டிங்கன்னா ஊறாது. கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நல்லா ஊறும். இது ஒரு 1 ஹவர் ஊறுச்சுன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா உள்ள வரைக்கும் ஊறும். அதனால் 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, எவ்வளோ பார்க்கவே ஆசையாக இருக்கும் எடுத்து சாப்பிட்லான்ட்டு. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக. பாருங்கள், கட் பண்ணுறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.